மாதாவே துணை நீரே உம்மை வாழ்த்தி போற்ற வரம் தாரும். இதோ பிள்ளைகள் வந்தோம் அம்மா, ஏற்றெம் பாதையமை பாரும். வானோர் தம்மரசே தாயி, என் மன்றாட்டை தயவாய் கேளும். ஈனோர் என்றெம்மை நீ தள்ளாமல் எக்காலத் புவி தற்காரும். மாதாவே துணை நீரே உம்மை வாழ்த்தி போற்ற வரம் தாரும். இதோ பிள்ளைகள் வந்தோம் அம்மா, ஏற்றெம் பாதையமை பாரும். என் இனிய உறவுகளே, நாம் இன்று 24/9/24 இருக்கிறோம். இன்றைய முதல் வாசகம் நீதிமொழிகள் 21:1-6-10-13. நாம் தொடர்ந்து வாசித்து கொண்டே இருக்கிற சங்கீத தொடர்ச்சி 44, 16, 17, 18. நீதிமொழிகள் 22, 10, 11, 12. நாம் இன்று ஆண்டவரின் கைக்குள் அடங்கியிருக்கிறது. மன்னவரின் மனம் அவர் வாய்க்கால் நீரை திறந்து விடுவது போல் அவர் விருப்பப்படி திறந்து விடுகிறார். இன்றைய தூய நற்செய்தி வாசகம் லூகாஸ் 8:19-21. அக்காலத்தில் இயேசுவும் தாயும் சகோதரர்களும் இயேசுவிடம் வந்தார்கள். ஆனால் மக்கள் திரளாக இருந்த காரணத்தினால் அவரை அணுக முடியவில்லை. உம் தாயும் சகோதரர்களும் உம்மை பார்க்க விரும்பி வெளியே நின்று கொண்டிருக்கிறார்கள் என்று அவர்களுக்கு அறிவித்தார்கள். அவர் அவர்களை பார்த்து, இறை வார்த்தைகளை கேட்டு அதன்படி செயல்படுவர்களே என் தாயும் என் சகோதரரும் ஆவார்கள் என்றார். இந்த வசனம் நமக்கு நம்மை விட்டு பிரிந்து போன சகோதரர்கள் அடிக்கடி நம்மிடம் கேட்பது, இயேசு தன் தாயை ஏற்றுக்கொள்ளவில்லை, இயேசு புறக்கணித்தார் என்று. இனிமேல் யாராவது நம்மிடம் கேட்டால் விளக்கமாக சொல்லுங்கள். இறை வார்த்தையை அன்னை மரியாள் முழு உள்ளத்தோடு ஏற்றுக்கொண்டதினால்தான் பிதாவிடம் இருந்து வந்த வானதூதர்களில் 7 வானதூதர்களில் வந்த 2வது வானதூதர் மெசஞ்சர் கேப்ரியல் அவர் மெசேஜை கொண்டாந்து அன்னை மரியாவுக்கு அந்த வாழ்த்தொலி ஆசீர்வாதம் கொடுத்ததனால்தான் இறை வார்த்தையை கேட்டு அன்னை மரியாள் தன்னை தாழ்த்தினார், இறை வார்த்தைக்கு பணிந்தார். அதனால்தான் அவர் தாயாக இயேசுவுக்கு இருக்கிறார். பாருங்கள், இறை வார்த்தை கேட்டு அதன்படி செயல்படுபவர்களே, அதை ஆல்ரெடி அன்னை மரியாள் கேட்டு செயல்பட்டதினால் நீங்களும் அதே போல் கேளுங்கள். நம்மை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார், ஒவ்வொருவரும் நாமும் அதே போல் இறை வார்த்தையை கேட்டு இறைவன் சித்தத்தின்படி செயல்படுபவர்களே இறைவனின் என்னுடைய தாயாக இருக்க முடியும் என்று. ஆனால் நாம் ஒவ்வொருவரும் இயேசுவின் வார்த்தைக்கு செவி மடுப்போம். பிதாவின் சித்தத்தின்படி அவர் எப்படி ஏற்றுக்கொண்டாரோ அதேபோல் அன்னையின் ஒவ்வொரு வரிகளையும் படித்து அன்னையின்று பிதாவுடன் இருப்பதினால்தான் நாம் அன்னை மரியாளையும் நாம் நேசிக்கிறோம், அன்னை மரியாவுக்கு நாம் வணக்கம் செலுத்துகிறோம். பாருங்கள், மனித உறவுகளில் விரிசல்கள் ஏற்படும் போது இயல்பாகவே மன்னித்து ஏற்கும் பண்பு இல்லாவிட்டால் அந்த விரிசல்கள் விரிந்து கொண்டே போகும். பாருங்கள், அன்னை மரியாளையும் இயேசுவையும் பிரிக்க பார்த்தாங்க, ஆனால் அது ஒரு காலம் நடக்காது. பிறரிடம் தான் குறைகள் எல்லாம் உள்ளன, நம்மிடம் யாதொரு குறையும் இல்லை என்று நாம் நினைத்து முறிந்த உறவுகள் ஒரு நாளும் சரியாகிட இயலாது. மாறாக நம்மை மன்னித்து ஏற்கின்ற கடவுளின் இரக்கத்தை நாம் அனுபவிக்கும் போது அதே முறையில் பிறரின் குற்றங்களை மன்னித்து அவர்களையும் கடவுளின் அன்பில் பொருட்டு ஏற்றுக்கொள்வோம். அப்பொழுது தான் நம் உள்ளத்தில் அமைதி ஏற்படும். அன்பு இருக்கும் இடத்தில் மன்னிப்புக்கு இடம் உண்டு. இறை விருப்பம் நிறைவேற்றி இயேசுவின் உறவினர் ஆவோம். உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவதும் செயல்படுவதும் மனிதர்களின் இயற்கையான குணமாகத்தான் காண முடிகிறது. தேனொழுக பேசுவோரின் நெஞ்சில் தஞ்சம் இருக்கலாம். எனவே கடவுளின் கண்களுக்கு இவை அனைத்துமே மறைவானது அல்ல. உள்ளமும் புறமும் ஒரே மனநிலை கொண்டிருந்தவர்கள்தான் நமது அன்னை மரியாள்
எதை சொன்னாரோ அதையே செய்தார். ஆகட்டும் என்ற அவரது கீழ்ப்படிதலின் அதிர்வுகள் நம் வாழ்வு முழுவதும் தொடர்ந்து இடம்பெற்றிருந்தன. சொல்லிலும் செயலிலும் இறை விருப்பத்தை நிறைவேற்றவே இயேசுவின் உறவினராக இருப்பதற்கு தேவையான தகுதி அன்னை மரியாளுக்கு இருப்பது போல் நாமும் ஒருவரை ஒருவர் அன்னை மரியாளோடு இணைந்து நாம் இயேசுவின் பண்புகளை ஏற்று வாழ இயேசுவின் சீடராக சகோதரராக இருக்க முயற்சி செய்வோம். ஒரு நாள் ஒருத்தர் ஒரு அல்ஃபோன்ஸ் லிகோர் என்ற ஒரு கிளி வளர்த்துருந்தாராம். அவர் ஏன்னா அவர் மரியாளின் பண்புகளை ரொம்ப அவருடைய மரியாளின் மாண்பு என்ற புத்தகத்தில் சொல்லக்கூடிய நிகழ்வு ஒன்று. வயதான குருவானவர் ஒருவர் கிளி ஒன்றை வளர்த்தார். அந்த கிளிக்கு அவர் ஒவ்வொரு நாளும் பேச சொல்லி கற்றுக் கொடுத்தார். அது என்னவென்றால், மரியே வாழ்க என்ற திருநாமத்தை சொல்லி வளர்த்தார். அந்த கிளியும் அதனை எளிதாக கற்றுக்கொண்டது. ஒரு நாள் அந்த கிளி கூண்டிலிருந்து திறந்துவிட்டு தன்னுடைய பங்களாவின் முன்பாக அது நடந்து செல்லும் அழகை ரசித்து கொண்டிருந்தார். அப்பொழுது திடீரென்று மேலே பருந்து ஒன்று பறந்து கொண்டு வந்தது. கிளி தூக்கி செல்ல பார்த்தது. அப்போது அந்த கிளி தனக்கு தெரிந்த மரியே வாழ்க என்பதை சொன்னது. உடனே பருந்து தரையில் விழுந்து செத்து மடிந்தது. மரியாளின் நாமத்தினால் நமக்கு வரும் தீவினை விட்டு ஓடிவிடும் என்பதற்கு இந்த நிகழ்வு நமக்கு ஒரு எடுத்துக்காட்டு. மீண்டும் சந்திக்கும் வரை உங்கள் அன்பு தோழி.